ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்கங்கிறத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வழக்கம் போல சூப்பரான கதை கவிதையோட பார்க்க போறோம். இன்னைக்கு அந்த சூப்பரான கதை கவிதை என்னங்கிறத வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இவங்க ஒரு அழகான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும், அதாவது அவ்வளோ பாசமான ரெண்டு பேரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழ்வாங்க. இவங்களோட வாழ்க்கையை தான் நம்ம பார்க்க போறோம். இவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. லவ் மேரேஜ் பண்ணதுனால இவங்க ரெண்டு பேர் வீட்லயும் இவங்களை ஏத்துக்கல. அதனால இவங்க பல பிரச்சனையை எதிர்த்து அதுக்கப்புறம் தனியா ஒரு இடத்துல வாழ்ந்தாங்க சந்தோஷமா. இவங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு வீடு எடுத்து அங்க இருந்தாங்க. அவங்களுக்குன்னு ரெண்டு குழந்தைங்க பிறந்தாங்க. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை பிறந்தாங்க. சொந்தங்கள் யாரும் இவங்களை பார்க்கலனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஃபேமிலியோட சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இவர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தாரு. அங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க ஹவுஸ் ஒய்ஃபாவே இருந்தாங்க. வீட்டில் உள்ள வேலை பார்த்தாங்க. இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவங்க ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. கொஞ்ச நாள்லயே அவங்க ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆணுச்சு. மேரேஜ் ஆனி அவங்களுக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்புறம் குழந்தை உண்டாகுறாங்க. அவங்களும் ப்ரெக்னென்ட் ஆகி அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. அட்மிட் ஆகி குழந்தையும் பிறந்துருது. அதை பார்க்குறதுக்கு இந்த லவர்ஸ், அதாவது இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே, அவங்க பார்க்க போனாங்க. பார்த்து அவங்களையும் நல்லா இருக்கீங்களான்னு விசாரிச்சுட்டு குழந்தைகளுக்கும் திங்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பும்போது நார்மலாக தான் கிளம்பி வந்தாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தோன்னா ரொம்ப சோகமாகவே உட்காந்துட்டாங்க. என்ன சோகம்னு தெரியல. ஆனால் அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஏதோ ஒரு இது இருக்க மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் போய் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, இல்லை ஒன்றும் இல்லை, நான் என் ஃப்ரெண்டை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போனேன். அவளுக்கு குழந்தை பிறந்திருந்தது. ஆனால் அவளை கவனிக்க அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி, அண்ணன் எல்லாருமே சுற்றி இருந்தாங்க. ஆனால் எனக்கு பிள்ளை பிறக்கும்போது யாருமே கூட இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு சொல்லியிருந்தாங்க. நம்ம லவ் மேரேஜ் பண்ணிட்டோம், நம்மள ஏன் அப்படி ஏற்றுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு கஷ்டத்தோடு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க, கொஞ்சம் நீ தனியாக இருக்க விடுங்களேன், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துடுறாங்க. அவங்க கஷ்டப்படுறத பார்த்து இவருக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவருக்குள்ளே நினச்சாரு, ஆமாம் இது எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிறது தானே. அதாவது ப்ரெக்னென்டான லேடி டெலிவரி ஆகும்போது தன்னோட அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. சரிதானே, நம்மளால தான் இதாகிடுச்சு, இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு அவ வந்துட்டாளே அப்படின்னு சொல்லி இவரும் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டார். இப்படி கஷ்டமாக இருக்கும்போது அதை ஒரு கவிதையாக சொல்கிறாரு. அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். நான் அப்படி என்றுமே நினைத்ததில்லை. என்ன நடந்தாலும் அப்படி நினைக்கக் கூடாது என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் இந்த நேரம் அப்படி நினைப்பதை நான் விரும்பவில்லை என்றாலும் என் மனது நினைத்து விட்டது. ஏனென்றால் என்னவள் எனக்காக வந்தவள். என்னால் கஷ்டப்பட்டு நின்றபோது இப்படி நினைத்து விட்டேன், வேறு வழி இல்லாமல். ஏன் காதல் திருமணம் செய்தோம்? ஏன் என்னவளுக்கு இந்த தண்டனையை கொடுத்தோம் என்று. இப்படி அவரோட சோகத்தை ஒரு கவிதை மூலமா தந்தாரு. அதாவது லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க ஏன்டா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறது நினைக்காம வாழன்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை வந்துட்டே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கஷ்டத்தோடு இருந்தார். இந்த கதை கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு கதையோட, சூப்பரான கதையோட, கவிதையோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.